சாந்தி 1/12/2024 பாபாவின் முரளியின் சுலோகம். பல்ரூபங்களை கொண்டவராகி மாயையின் பல ரூபங்களையும் இனங்கண்டு கொள்ளுங்கள். நீங்கள் மாயையின் மாஸ்டர் பிரபு ஆகுவீர்கள். மாயை என்பது உங்களுக்குள்ளே வருகின்ற அல்லது இருக்கின்ற பலவீனமான சுபாவம், சம்ஸ்காரம் அல்லது ஒரு எண்ணம் கூட எங்களுக்கு தடையை அல்லது எங்களுடைய முயற்சியிலே ஒரு வேகத்தை அல்லது மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. ஆகவே யார் இப்போ நம்பிக்கைக்கு தான் அந்த மாயையினுடைய பல வடிவங்களிலே எங்களுக்கு சோதனை பெரும்பாலும் வருகின்றது. இதில் நல்ல உதாரணமாக நாங்கள் பார்க்க வேண்டிய கதை சீதையும் என்ன செய்தார், ராமாயணத்தில் வருகின்ற சீதை என்ற கதாபாத்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பது என்னவென்று சொன்னால், அவர் வெளியிலே ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை கொடுப்பதற்காக கூடப்பட்ட மரியாதை கோட்பாடுகள் அல்லது லக்ஷ்மனுடைய கோடு என்பதனை முழுசாக தாண்டவில்லை, ஒரு விரல் தான் வைத்தார் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது ராமரை அவர் அல்லது காவலுக்கு அனுப்பினது காரணம் பொன்மானிலே வந்த ஆசை. அடுத்ததாக அந்த மாரீசன் லக்ஷ்மணா என்று கூப்பிடும் பொழுதும் அவருக்கு அது ராமருடைய குரலா மாரீசன் என்ற குரலா என்று அடையாளம் படுத்தப்பட முடியவில்லை. இதில் பல விடயங்கள் அவருடைய புத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதன் காரணமாகத்தான் லக்ஷ்மணம் விட்டு சென்றார். அப்படி இருந்தும் அவர் கூறிய அந்த கோட்டை அவர் பாதுகாப்பு கோடுன்னு சொல்லப்படுகின்ற அந்த லக்ஷ்மண் ரேகா என்பதை தாண்டினார் என்றும் அல்லது அதில் ஒரு கொஞ்சம் விரல் தான் வைத்தார் என்றும் அதனால் தான் அந்த ராவணன் மாரீசன் வடிவத்தில் கவர்ந்து சென்றார் என்றும் இந்த கதையிலே சொல்லப்பட்டிருக்கதை நாங்கள் பார்க்குறோம். இந்த வகையில் தான் இந்த பிராமணர்களுக்கும் என்று சொல்லப்படுகின்ற பாபாவுடைய பிள்ளைகள் பல வகையில் இருக்கிறாங்க. அப்போ ஆசை வரும் பொழுது அவர்களை அறியாமல் தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு தெரிவதில்லை. பாருங்க, அவருக்கு ராமருடைய குரல் இத்தனை வருடமாக அந்த ராமருடன் வாழ்ந்தும் ராமருடைய குரலுக்கும் மாரீசனுடைய குரலுக்கும் உரிய வித்தியாசத்தை கூட அவரால் புரிந்து கொள்ளாத அளவுக்கு அந்த ஆசை அவரை தடுத்து விட்டது. அது மாதிரி தான் எங்களுக்கும் சில சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது இதிலே அதிகளவு நாங்கள் ஈர்க்கப்படுவோம். சில வேளைகளில் எங்களுடைய உடல்நிலை எங்களுக்கு ஏதாவது உபாதைகள் ஏற்படுகின்ற பொழுது எங்களுடைய ஞானத்தில் சில விஷயங்களில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். பாபா முரளியில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், இந்த உடல் இறுதி பிறவிக்குரியது, அது எனக்கு அதில் உபாதை வந்ததுன்னு சொன்னால் நான் என்னுடைய கர்ம கணக்கை கழிக்கிறேன். மற்றது இந்த உடல் ஒத்துழைப்பு கொடுத்து இயங்கும் வரைக்கும் என்னால் இயங்க முடியும், இல்லாவிட்டால் நான் இந்த சரீரத்தை விட்டு செல்லுவேன், அவ்வளவுதான். ஆனால் இந்த விடயம் எனக்கு தெளிவாக இல்லாத பட்சத்திலே நான் குழப்பமடைகிறேன், பயப்படுகிறேன். இதனால் தான் சிலர் ஏதாவது இயற்கை அனர்த்தம் வரும் பொழுதோ அல்லது சரீரத்தில் ஏதாவது தீவிரமான நோய் வரும் பொழுதோ குழப்பமடைகிறார்கள் அல்லது பயப்படுகிறார்கள். நிச்சயமாக வேதனை என்பது இருக்கத்தான் செய்யும். இந்த வேதனையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமாயின் எங்களுக்கு நீண்ட காலமான சரீரமற்ற நிலைக்குரிய பயிற்சி அவசியமாகின்றது. இந்த பாபா ட்ரில் என்று சொல்வார், எங்களுடைய மனசுக்குரிய ட்ரில் என்று சொல்வார். மணித்தியாலத்துக்கு ஒருக்காவது நான் இந்த ட்ரில் பயிற்சியை அடிக்கடி செய்து நீண்ட காலமாக, அதாவது நான் எல்லா நிலையிலிருந்தும் விடுபட்டு இருக்கும் பொழுது, இந்த தடையும் பிரச்சனையும் என்னுடைய மனதில் இல்லாமல் இருக்கும் பொழுது நான் அதனை செய்யும் பொழுது தான் எனக்கு அது நீண்ட காலமாக சேமிப்பில் இருக்கும். அந்த நேரத்தில் உதவி செய்யும் இயல்பாக இன்னும் அறியாமல் அந்த சரீரமற்ற நிலையை அனுபவம் செய்ய முடியும். அதனால் மாயினுடைய ஒரு வடிவத்திலிருந்து நான் காப்பாற்றப்படுகிறேன். ஆசை என்பது சிலருக்கு சேவை விடயங்களிலும் கூட ஆசை வருகின்றது. அப்படி இருக்க வேண்டும், சேவை இப்படி இருக்க வேண்டும், இழந்த வடிவத்தில் நடக்க வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும், நான் அதை செய்ய வேண்டும். ஆனால் பாபா சொல்லியிருக்கார்,
பாபா தான் சேவை செய்விக்கிறார் எங்களை கொண்டிச்சு. கரான் ஹரவன்ஹார் அவர் தான் செய்பவரும் அவரே, செய்விப்பவரும் அவரே. என்னால் ஏதாவது செய்ய முடிஞ்சதுன்னு சொன்னால் அவர் தான் என்னை இயக்கியது செய்விக்கிறாரு. முடியலைன்னு சொன்னால் அதுவும் நாடகத்திலே நிச்சயிக்கப்பட்ட ஒரு பாகமாக இருக்கின்றது. அவன் நாடகத்திலே வருகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மற்றும் காட்சிகளை மாற்றப்பட முடியாது என்ற தெளிவான இந்த ஞானமும் எனக்கு இருக்கணும். இந்த இதிலேயும் சிலருக்கு நம்பிக்கை இல்லை அல்லது பிரச்சனை வரும் பொழுதும் மாயை வந்து வருகின்றது. அதாவது எண்ணம், வீணான எண்ணம் வருகின்றது. இப்போ குழப்பம் அடைகிறார்களே, என்னால் இதை செய்ய முடியாமல் இருக்கிறது, ஏன் இவர் இப்படி செய்கிறார் அல்லது ஏன் அவர் அப்படி செய்கிறார். இந்த வீணான எண்ணம் வருவதும் எங்களுக்கு மாயனுடைய தடையாக இருக்குது. அல்லது வெளிப்புறமான சூழல் சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு ஏற்படும் பொழுதும் தடை வருகின்றது. அப்போ நாங்கள் வெளிப்புறமான வருகின்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பற்றியெல்லாம் எங்களுடைய மனதை அதில் தங்க வைத்து கொள்ளக்கூடாது. நான் தான் மாஸ்டர் சர்வ சக்திவான், எதையுமே என்னாலே வெல்ல முடியும். இப்படியான பயிற்சிகளை அடிக்கடி நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று நான் 2-3 தடவை அடிக்கடி எனக்கு மனதில் நினைவில் கொண்டு வரும் பொழுது என்னை முன்னிக்கு இருக்கிற எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் வைக்க முடியும். எல்லாத்துக்கும் அந்த லக்ஷ்மண் கோடு புரிய மாதிரி எப்பயுமே நான் என்ன சோதித்து கொள்ள வேண்டிய பாபாவுடைய வழிகாட்டல் என்ற கரத்தில் நான் இயங்குறேனா, அதான் லக்ஷ்மண் ரேகா, மரியாதை கோட்பாட்டுக்குள்ளே நான் இருக்கிறேனா, மரியாதை கோட்பாடுகள் இருக்கிறது தெரியும், அதுக்குள்ளே நான் இருக்கிறேனா. அப்போ எனக்கு பாதுகாப்பு எப்பயும் இருக்கும், என்னை மாயையால் கவர முடியாது. மற்றது ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது என்னுடைய புத்தி எங்கே செல்கின்றது, ஆரை நோக்கி செல்கின்றது, பாபாவை நோக்கி செல்லுதா இல்லை ஏதாவது மனுஷரை நோக்கி நான் நினைக்கிறேனா. அப்படி பாபா நோக்கி சென்றால் நிச்சயமாக பாபாவுடைய தொடுகை, பாபாவுடைய பாதுகாப்பு, பாபாவுடைய அன்பு மற்றும் அவர் கொடுக்கின்ற எத்தனை வகையான பராமரிப்பையும் என்னாலே உணர முடியும், அனுபவம் செய்ய முடியும். வேறு ஏதாவது சிந்தனை எனக்கு வரும் பொழுது நிச்சயமாக நான் அதில் சிக்கிக்கொள்கிறேன். அவை நான் எங்கிருந்தாலும் என்னுடைய புத்தி பாபாவுக்கு அர்ப்பணமானதாக இருந்தால் என்னால் இயல்பாகவே மாயின் வடிவத்தை கண்டு கொள்ள முடியும். அவை நான் விளங்கி கொள்ளணும், இப்படியெல்லாம் நினைக்கிறது, இப்படி நான் நம்பாறது தவறு, பாபா முரளியில் இப்படி சொல்லவில்லை, ஏன் எனக்கு இப்படி நான் எண்ணம் வருது. அதுக்கெல்லாம் அடிக்கடி நான் என்ன செய்யணுமெண்டா, என்னுடைய மனதுக்கு, புத்திக்கு, சம்ஸ்காரத்துக்கும் என்னுடைய புலனுறுப்புகளுக்கும் எதிரான நீதி சபை அல்லது நீதிமன்றத்தை நாங்கள் கூட்ட வேண்டி வரும். அடிக்கடி கூட்டி ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் மாலையில் இல்லை படுக்க போக முதல் கண்டைக்கு என்னத்தை பார்த்தது, காது என்னத்தை கேட்டது, என்னுடைய மூக்கு எதை நுகர்ந்தது அல்லது வாய் என்ன விடயத்தை பேசியது அல்லது சுவைத்தது என்று நான் பார்க்கும் பொழுது இது தவறு எதுவும் செய்திருந்தால் நான் பாபாவுக்கு மன்னிப்பு கேட்குறேன். அப்படி தவறு செய்து பாபாட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது மாற்றத்தை என்னால் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டால் புலனுறுப்பினுடைய நான் எப்பயுமே இல்லை பரவாயில்லை சொக்கே கவனீனமாக இருந்தேன்னு சொன்னால் என்னால் இந்த மாயனுடைய இந்த ஆதிக்கத்திலிருந்து விடுபட முடியாது. அதெல்லாம் இரவு படுக்க போக முதல் நிச்சயமாக அரை மணித்தியாலமாவது பாபாவோட நான் இருந்து எல்லா விடயங்களையுமே அந்த தியானம், அதாவது இரவு தியானத்துக்கு முதல் அல்லது பாபாவுக்கு சொல்ல முதல் எல்லாத்தையும் நான் முடிச்சிடணும். அது ஃபோன் விடயமாக இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்னுடைய பழைய நடந்த சம்பவங்களாக இருந்தானே எல்லா ஃபைலையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் பாபாவோட இருந்து இந்த கணக்கை கொடுத்துட்டு அவருடைய மடியில் நான் நிம்மதியாக உறங்கும் பொழுது அதிகாலையும் எனக்கு நல்ல சக்தி வாய்ந்த அமிர்த வேளை தியானத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி செய்தால் மாயனுடைய ரூபத்தை என்னால் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். பாபா சொன்னார், இன்றைக்கு அவங்க கழுத்து வரை மாயாண்ட
புதைகுழிக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க கூட முடியாமல் இருக்குண்டா அது ஒரு பெரிய பரிதாபமான நிலை. அவை நான் இப்படி அதுக்கு சொன்னார், எல்லாத்துக்குமே குழப்பம் அடையாதீங்கோ, ஞானத்தில் நீங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்கோ. எல்லாத்துக்கும் ஞானத்தில் தீர்வு இருக்கிறது. பாபாவுடைய ஞானத்தில் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது. தீர்வு இல்லாத எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவை நாங்கள் புரிஞ்சு கொண்டு சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய மனதின் பலத்தை அதிகரித்து பயிற்சிகளை செய்யும் பட்சத்திலே எனக்கு தக்க தருணத்தில் அது உதவி செய்யும். என்னை சந்தோஷமாக திருப்தியாக வச்சிருக்கிறதுக்கான எல்லா வகையான விளைமுறைகளையும் நாங்கள் பயன்படுத்தும் பொழுது மாயாட்டிருந்து பிரியா விடயங்களுக்கு கொடுக்க முடியும். இல்லைண்டா மாயைக்கு எங்களை எப்படி மாற்றலாம்னு தெரியும். பல பல வடிவங்களிலே அவள் வந்து கொண்டிருப்பாள். அது மனதின் மூலம், எங்களுடைய புலனுறுப்புகள் மூலம், அல்லது காசு பணம் செல்வம் என்ற விதத்தின் மூலம், ஒரு ஆரோக்கிய கேடுன்ற மூலம், இயற்கை சூழல் அடிப்படையிலே ஏதோ ஒரு வகையில் வரும். யார் எந்த வகையில் பலவீனமாக இருக்கணும் அல்லது எந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்கோ அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை ஞானத்தின் ஆழத்துக்கு போய் அதை நாங்கள் அடிக்கடி அதை போட்டு 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 அந்த அந்த முங்கான் போட்டு கட்டடத்தை உறுதியாக்குற மாதிரி ஆத்மாக்குள் அந்த கருத்தையும் அந்த விடயங்களையும் அந்த நம்பிக்கையும் அதிகரித்து தான் அந்த வகையான மாயிலேருந்து விடுபடும். அப்போ முதல்ல நான் சோதித்து பார்க்கணும், எந்தெந்த வகையான மாயை வடிவங்களில் நான் இன்னமும் சிக்கியிருக்கிறேன். இப்படி சிக்கியிருக்கிறேன் இந்த கண்டுபிடிச்சேன்டா லேசாக என்னால் விடுபடக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்று சோதித்து பார்த்து இலகுவாகவே உங்களால் தீர்மானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஓம் சாந்தி.